அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா HCF அண்ட் LCMல பார்ட் 2 வீடியோ கான்செப்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்டில் வந்து என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நம்பர் கொடுப்பாங்க. சரியா, ஒரு 4 கான்செப்ட் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஒரு 2 நம்பர் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 நம்பர் கொடுக்குறாங்க. இதனுடைய பெருக்கட் பலன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, HCF அண்ட் LCM பெருக்கட் பலன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் வந்து என்ன செய்வோம், ஸோ 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு நம்பர் வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய HCF என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10, இதனுடைய LCM என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20. ஸோ அப்போ 200 இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ அப்போ RHS ஈக்குவல் டு LHS. ஸோ இதான் வந்து என்னென்னா ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா நோட் பண்ணிக்கணும். சரி, இதுக்கப்புறம் என்னென்னா இது போக என்னன்னா இன்னொரு இது கேட்பாங்க. என்னென்னா 3 எண்ணம் கொடுத்து கேட்பாங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட் இந்த 3னுடைய பெருக்கற்பலன் கொடுத்துட்டு HCF வேல்யூ கொடுத்துட்டு வாட் இஸ் LCM அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா LCM வேல்யூ கொடுத்துட்டு வாட் இஸ் HCF அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கணக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஃபார்முலானா HCF பவர் n-1 என்று LCM. சரிங்களா? ஸோ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எண்ணுங்கிறது என்னன்னா 3 நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ HCF ஸ்கொயர் போடணும். சப்போஸ் இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, த ப்ராடக்ட் ஆஃப் 4 நம்பர்ஸ் போட்டு ஒரு நம்பர் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு HCF வேல்யூ கொடுத்துட்டு வாட் இஸ் LCMனு கேட்டாங்கன்னா, இந்த எண்ணுங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3 போடணும். சரியா? சரி, 4 போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ இதுக்கு ஒரு உதாரணம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 10,395 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய HCF வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய LCM வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல என்ன இருக்கு, எண்ணுக்கு பதிலாக 3 நம்பர்ஸ் இருக்குது, அதனால எண்ணுக்கு நான் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ 3 கொடுத்தோம்னா 3 - 1 2 இன்று LCM வச்சுக்கா. ஸோ இப்போ எனக்கு LCM வேணும் அப்படின்னா இந்த 10,395 9ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது என்ன வரும், எனக்கு 1 1 946 95 மறுபடியும் ஒரு 95 45. ஸோ LCM வந்து என்னன்னா, ஸோ 1155 அப்படிங்கிறது என்னுடைய LCM ஆக வந்து இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, HCF இஸ் a factor of LCM. சரியா? ஸோ HCFங்கிறது என்ன அப்படின்னா factor of LCM அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த வரேன். ஸோ கணக்குகள் எப்படி கேட்காங்க இப்போ உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2 நம்பர் எடுத்துக்கிடுவோமே, 10 20 30. சரியா? இப்போ இதனுடைய HCF அப்படின்னு பார்க்கும்பொழுது 10. ரைட்டா? HCF வந்து 10, LCM வந்து எவ்வளோன்னா 60. சரியா? இது எல்லாரும் தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த LCM அப்படிங்கிறது என்னன்னா ஆல்வேஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் HCF அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஃபேக்டர் ஆஃப் HCFனா என்னது, ஃபேக்டர்னா என்னது, இதை எந்தெந்த நம்பரில் வகுக்குமோ அதான் அதனுடைய ஃபேக்டர். ஸோ இப்போ 1 வந்து இதனுடைய ஃபேக்டர். சரியா? ஸோ 2 4 6 அப்படின்னு போகும். ரைட்டா? நம்ம வந்து இப்போ 10 வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஃபேக்டர் தான். ஸோ 12 வந்து என்னது, இதனுடைய ஃபேக்டர் தான். ஸோ இது இல்லாமல் HCF வந்து உங்களுக்கு இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பருடைய LCM வந்து 60 அப்படின்னா which one is not belong the HCF. அதாவது கீழ் குறிப்பிட்டதுல எந்த ஒரு HCF வந்து இந்த LCMக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு கேட்பான். ஸோ அப்படிங்கும்போது என்னது, இந்த HCF நம்ம என்ன செய்யணும், இந்த LCM-ஆல வகுத்து பார்க்கணும். ஸோ வகுத்தோம் அப்படின்னா எந்த நம்பர் வந்து வகுப்படலை, இப்போ இந்த கணக்கு உதாரணத்துக்கு ஸோ 10, ஆப்ஷன் A வந்து 10, ஆப்ஷன் B வந்து 12, ஆப்ஷன் C வந்து 15, ஆப்ஷன் D வந்து 14 இருக்கு அப்படின்னா, ஸோ விச் ஒன் எது வந்து இதனுடைய HCF இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 14. ஏன்னா 14 வந்து இந்த 60ஆல் நம்ம வகுக்க முடியாது. சரியா? அப்போ இது ஒரு கான்செப்டாக அங்கே வந்து இருக்கு. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, HCF is always less than, ரைட்டா, LCM. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ரைட்டா? LCM கொடுத்துட்டு ஒரு கணக்கில் LCM வந்து எவ்வளவு, LCM of a number is 60 அப்படின்னு கொடுத்துட்டு its HCF is
என்ன அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ 60 தாண்டி ஏதாவது ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னது ஆன்சரே இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நீங்கள் அதை குறிச்சிக்கலாம். ரைட்டா? உதாரணத்துக்கு இப்போ 80 அப்படின்னு ஆப்ஷன் டி இருக்குன்னா இது கண்டிப்பாக ஆன்சர் இருக்காது. அப்போ 80 அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ இந்த 4 கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக வந்து இந்த HCF இருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம்னா முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் என்னதான் படித்தாலும் நான் இப்போ அடுத்த வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.